ஏ மலர், என்னாச்சு? வருவாரா எப்படி? இன்னுமே காணோமே. நான் வீட்ல வேற பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன். அத்தை வேற என்ன காணோம் காணோம்னு தேடுவாங்க. இப்போ என்ன பண்றது? பூமாரி, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி உங்க அத்தை கிட்ட போய் நீங்க உண்மையை சொல்லுங்க. அந்த வேலையை பாருங்க. இப்ப இந்த பொய்யை எப்படி நான் மாத்த முடியாது. அது தரகர் சொல்லியிருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல யார் சொல்லியிருந்தாலும் சரி, பொய் பொய் தான் சொல்லியாச்சு. அது இப்ப யார் சொன்னதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம எதையுமே மாத்த போறது இல்ல. அதனால நீங்க உங்க அத்தை கிட்ட எப்படியாச்சும் இந்த உண்மையை சொல்றதுக்கு மட்டும் வழியை பாருங்க. நீங்க இப்ப கிளம்புங்க. ஏ மலர், இவர் என்ன சொல்றாரு? அத்தை கிட்ட உண்மையை சொல்றதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மலர். அத்தை ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லி புரிய வைங்க. எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அத்தை கிட்ட சொல்றதுக்கு பதிலா அவர்கிட்ட போய் சொல்லிடுவேனோன்ட்டு. முட்டாள்தனமான வேலை எதுவும் பாத்துறாதீங்க பூமாரி. முதல்ல உங்க அத்தை கிட்ட சொல்லுங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் உங்க அத்தை தான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல முடியும் இந்த விஷயத்த. நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இங்க நிக்கவே முடியல. ஏய் மலர், நீ அப்புறமா ஃபோன் பண்ணு. அந்த தரகர் தான் இடையில குழப்படி வேலை பார்த்துருக்காரா என்னங்கிறது ஏதாவது சொல்லு என்கிட்ட, சரியா? சரி பூமாரி, அப்ப நீ கிளம்பு. சே, பாவம் பூமாரி. இவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்துல நம்ம ஹெல்ப் தேவைப்படும். கண்டிப்பா தேவைப்படலைன்னாலும் நான் இவங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணி தான் ஆவேன். அவங்க வாழ்க்கை ஏதோ அப்படி இப்படின்னு போறதுக்கு கண்டிப்பா விடக்கூடாது. என்ன மலர், என்னைய பார்த்துட்டு இருக்க? உட்கார் அப்படி. பரவாயில்ல, இருக்கட்டும், நிக்கிறேன். ஏன், என்னாச்சு? ஒன்னும் தரகர் அங்கங்க ஓடிட மாட்டாரு. நீ போய் பிடிக்கிற அளவுக்கு உட்காரு. இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். நான் சொன்னேங்கிறதுக்காண்டி ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி வந்ததுக்கு. உங்க வேலையை கூட பெருசா நினைக்காம எனக்காக வந்திருக்கீங்க. தடவையா நீ என்கிட்ட ஒரு உதவி கேட்டிருக்க. செய்யாம இருந்தா மனசு கஷ்டப்படாது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மனசெல்லாம் கஷ்டப்படாதுங்கிற அளவுக்குலாம் பேச வேண்டாம். நீங்கள் செஞ்சால் ஓகே, இல்லைனா நானே பார்த்துக்கிடலான்ங்கிற முடிவில் தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் உடனே ஓகே சொல்லுவீங்கன்ட்டு நான் நினச்சே பார்க்கல. நீ ஒன்று கேட்டு நான் என்னைக்கு நோ சொல்லியிருக்கேன்? ஓ, அப்போ நான் என்ன சொன்னான்னு கேட்பீங்க, அப்படி தானே? எஸ் எஸ் எஸ். அது சரி. அக்காவை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்கா ஆனந்த். எங்கள் மாமா பற்றி தான் தெரியும்ல, அவர் தொட்ட 90க்கு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாருன்ட்டு. ரொம்ப பெரிய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு எங்கள் வீட்டில். இப்போ மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா அவ்வளோதான், ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவ்வளோதான். ஏற்கனவே என் தங்கச்சி விஷயத்தினால ரொம்ப பட்டுட்டாங்க. இப்போ இவ வேற இப்படி ஆயிடுச்சானா ரொம்ப கஷ்டம். எதுவும் ஆகக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதான் நான் இருக்கேன்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிடுறதுக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத பேபி. நீ பேசாம இரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுறேன். ஏய், சைடு வாக்கில் ஏதோ பேபின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சாரி, அப்படியே ஆஃபீஸில் சொல்லி பழக்கமா, அதான் அப்படி வந்துடுச்சு. அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. வணக்கம்மா. யோ, எல்லா தப்பையும் பண்ணிட்டு வணக்கம் சொல்லிட்டு இருக்கியா ரொம்ப நல்லவ மாதிரி. தம்பி, நீங்க யாரு? என்கிட்ட என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் தரகரே, உங்ககிட்ட எங்க அக்கா வாழ்க்கையை பத்தி நாங்க என்ன சொன்னோம்? உங்க அக்கா யாரு? பூமாரி தானே? அவளுக்கு நிறைய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கிடைக்கலன்ட்டு இப்ப தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். அப்புறம் என்ன உன் அக்கா வாழ்க்கையை பெருசா பேசிட்டு இருக்க? நான் சொல்றதை கேளுங்க. என் அக்கா படிச்சிருக்கான்ட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுல போய் சொன்னீங்களோ? உன் அக்கா எப்பமா படிச்சிருக்கா? அவளுக்கு நான் மாப்பிள்ளை பாக்குறது என்ன புதுசா? எத்தனை வருஷ காலமா பாத்துட்டு இருக்க? அவளை படிச்சவன்ட்டு நான் இதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல போய் சொல்ல போறேன்? அப்புறம் நீ சொல்லாம வேற யார் சொன்னா? தம்பி, இங்க பாருங்க, கோவப்படுறதுனால எதையும் நியாயப்படுத்திட முடியாது. என்ன நடந்துச்சுங்கிறத பொறுமையா சொல்லுங்க. நீங்க இப்படி கோவப்பட்டுட்டு இருக்காதீங்க என்கிட்ட. எனக்கு நிறைய வேலை கிடக்குது. இப்படியே கோவப்பட்டு இருந்தீங்கன்னா நான் பேசாம சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுவேன். தரகரே, நீங்க சொன்னதுனால எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை. இப்போ என் அக்கா படிச்சிருக்கான்ட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுல யாரோ சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவங்க பொண்ணே கேட்க வந்திருக்காங்க. இப்போ என் அக்காவுக்கு கல்யாணமே முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண முடியும் எங்களால? என்னமா சொல்றீங்க நீங்க? பூமாரி படிச்சிருக்கான்னு அந்த மாப்பிள்ளை வீட்டுல யாரு போய் சொன்னா? நீதான் போய் சொல்லியிருப்ப. வேற யார் போய் சொன்னாங்களா? இங்க பாருங்க தம்பி, இந்த தொழிலுக்கு வந்து ஒரு வாட்டி கூட நான் பொய் சொன்னேங்கிற சரித்திரம் கிடையாது. யார்கிட்ட வேணான்னு கேட்டு பாருங்க. எத்தனை கல்யாணம் நடத்தி வச்சிருக்கேன் தெரியுமா? நானெல்லாம் இந்த விஷயத்துல பொய்யே சொல்ல மாட்டேன். அம்மா, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் விசாரிச்சுக்கோ. நீங்களும் சொல்லலையா? அப்ப யார் தான் சொல்லியிருப்பா? இப்ப என் அக்கா வாழ்க்கை பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு தரகரே. அட கடவுளே, நான் எதுவுமே பொய் சொல்லலையம்மா. பூமாரிக்கு பத்தி சொல்லல. அவ படிப்பே இல்ல, படிக்காதவ அப்படின்னு சொல்லிதான் சொன்னேன் அந்த மாப்பிள்ளை வீட்டுல. அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியலையே. பூமாரிய பத்தி நான் வாயால சொல்ல கிடையாது. ஆனா அவளை பத்தி ஒரு லெட்டர் எழுதி தானே வச்சிருந்தேன். அதை பார்த்து அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன்.
ஒருவேளை அந்த லெட்டரை அவங்க படிக்கலையோ? யோ நீ எல்லாம் ஒரு தரகரா? ஒழுங்கான விஷயத்த அவன் வாயை வச்சு சொல்ல மாட்டேன். இது என்ன சாதாரண விஷயமா? கல்யாணம். நீ இப்போ வாயை வச்சு சொன்னதுனால எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு கொஞ்சம் பாரு. அவங்க அந்த லெட்டரை எடுத்து படிக்கல அப்படிங்க போய் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? லெட்டர் அவங்க படிப்பாங்கன்னு நினைச்சேன். அது எப்படி படிக்காம இருந்தாங்க? இப்படியெல்லாம் ஒருபோதும் நடக்காத. அந்த அம்மா கூட என்கிட்ட இதை பத்தி எதுவுமே கேட்கலையே. அப்படி இருந்தா ஏதாவது கேட்டிருப்பாங்களே. அவங்க படிச்ச பொண்ணு வாங்கணும்னு என்கிட்ட சொல்ல கூட இல்லையே. படிச்ச பொண்ணு வேணும்னு கேட்டிருந்தோம்னா நான் படிச்ச பொண்ணோட போட்டோவே கொடுத்துருப்பேனே. பூமாரி போட்டோவை நான் எதுக்கு தம்பி கொடுக்க போறேன்? இல்ல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயம்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சோம்னா அவங்க என்ன ஆவாங்கன்ட்டு எனக்கே தெரியல. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். எங்கள் அக்கா கல்யாணத்தை நீங்கள் தானே நடத்தி வச்சீங்க. ஏமா பொண்ணு, நீ சொல்லிதாம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது எனக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன், நான் உங்க அக்கா படிச்சவன் அப்படின்ட்டு அந்த வீட்டுல போய் சொல்லவே கிடையாது. யோ சொல்லலைன்னா என்னையா? பேப்பர்ல எழுதி வச்சில அது அவங்க கிட்ட ஒழுங்கா வாசிச்சு காட்ட வேண்டினே. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இந்த விஷயத்தை நாங்க எப்படி சரி பண்ண போறோம்ட்டு ரொம்ப யோசனையா இருக்கு இப்போ எங்களுக்கு. ஐயோ தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. இப்படி ஆகும்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வந்துடுறேன். யோ யோ நில்லையா? ஆனந்த், யோ நிக்கிறியா எப்படி? ஆனந்த், எல்லாம் இந்த ஆளால தான் வந்திருக்கு. எப்படி பேப்பர்ல எழுதி வச்சிருக்காருன்னு பாரு. உன் அக்கா படிக்கலன்ட்டு அவங்க கிட்ட ஒழுங்கா சொல்லியிருக்க வேணாம். இந்த ஆளை சும்மாவே விடக்கூடாது மலர். இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. தூர விடு. அவங்க ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அவர் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பேப்பரில் தான் எழுதி வச்சிருப்பாரு. அவங்க யாரும் அதை படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிக்கணும் நம்ம. இப்போ அந்த பேப்பர் யார்கிட்ட இருக்குன்னு யோசிக்கணும். அந்த பேப்பர் மட்டும் யார்கிட்டயாச்சும் மாட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஏ மலர், நீ என்ன சொல்ற? பேப்பர் எல்லாம் இப்ப எப்படி வீட்டுல இருக்க போகுது? அது அந்த போட்டோவோட எங்கேயாச்சும் போட்டிருப்பாங்க. அப்படி சொல்லாத. பேப்பர் யாருக்கெல்லாச்சும் மாட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு மறு சைடே நம்ம யோசிச்சு ஆகணும். இப்போ பூமாரி அக்கா அங்கே போய் அவங்க மாமியார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அவங்க மாமியார் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் அந்த பேப்பரை தேடுறதை நிறுத்துறதே நம்ம நிறுத்தணும். அதெல்லாம் அவங்க மாமியார் சரின்னு தான் சொல்லுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. சாதாரணமாக சொல்லாத. அந்த ஆள் எவ்வளோ கோவப்படுவாருன்னு எனக்கு தெரியும். அவங்க மாமியார் எப்படின்னு எனக்கு தெரியும். பூமாரி அக்கா ஏதோ சொல்கிறா, மாமியார் தான் பேச்செல்லாம் கேட்பாங்க, அன்பாக நடந்துக்கிடுறாங்கன்ட்டு. ஆனால் எனக்கு என்னவோ அப்படி தோணலை. அநேகமாக போய் சொல்லி ஏதாவது பிரச்சனைனா அவ்வளோதான். அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டானா எங்கள் வீட்டோட நிம்மதியே போயிடும். ஏன் தேவையில்லாம இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் இருக்கேன்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்க விட மாட்டேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேணான்னு சொல்லுவானோ? அவன் எங்க இருந்தாலும் துரத்தி போய் அடிப்பேன் அப்படி சொன்னான்னா. லாஜிக்கலாக பேசு. தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத. அக்கா வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியலன்ட்டு நானே பெரிய யோசனையில் இருக்கேன். சா, இப்படி ஆயிடுச்சே. நான் கூட எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? பூமாரி அக்காவுக்கு எவ்வளோ மாப்பிள்ளை கிடச்சும் அந்த மாப்பிள்ளை எதுவுமே அமையலை. ஏன்னு சொன்னால் அவள் நல்லா படிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். இந்த மாப்பிள்ளை நல்லா படிச்சும் இருக்காரு, நல்ல வீடாகவும் இருந்துச்சு, எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் இடையில ரொம்ப மோதல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் அக்கா நல்லா இருப்பான்ங்கிறதுக்காண்டி தான் அந்த வீட்டில் கட்டி கொடுத்ததே. இப்போ அவள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. என்னால் ஆஃபீஸில் ஒழுங்காக ஒர்க் பண்ணவே முடியலை. ஏ மலர், நீ அதை பத்தி எல்லாம் தேவையில்லாம நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. என்கிட்ட ஒப்படைச்சிட்டில இந்த விஷயத்த நான் பாத்துக்கிடுறேன். எனக்கு என்னமோ மனசே சரியில்லை.